Hi friends, welcome to Flames to Fashion. இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஈஸி ஃபுட் சேஞ்சர். நம்ம பவர் மிஷின் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து டபுள் ஃபுட்டு, ரைட் ஃபுட்டு, லெஃப்ட் ஃபுட்டு ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பழைய ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, நம்ம மிஷினில் வந்து ஃபூட்டர் வந்து செட் பண்ணுற பழைய ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துருவோம். ஏன்னா அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு தடவையும் ஃபூட்டர் மாற்றும் போதும் ஸ்க்ரூவை கழட்டிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த தடவை என்ன பண்ணுறேன், அந்த ஸ்க்ரூவை நான் ஃபுல்லாகவுமே கழட்டி எடுத்துட்டு அதில் வந்து த்ரெட் கட்டர் இருக்குது, ப்ளஸ் டபுள் ஃபூட்டர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் வாங்கின அந்த ஈஸி குயிக் ஃபுட் சேஞ்சரை வந்து நான் அதில் மாட்ட போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடில் வந்து ஆஃப் லைன் வரைக்கும் ஸ்க்ரூ இருக்கும், அதுக்கப்புறம் பிளைனாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவை உள்ளே விட்டு நீங்கள் வெளிப்பக்கமாக இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலுக்கு அந்த பிளைன் சைடை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை போடணும். அடுத்து ஸ்ப்ரிங் ஒன்று, அதையும் போடணும். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்பை நீங்கள் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நெட்டு மட்டும் வெளியில் வரும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபுட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அழுத்தி பார்த்தேன், அந்த கடைசி அந்த கேப்பை மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். கேப்பை வச்சு டைட்டாக நீங்கள் அதை வந்து லாக் பண்ணிடணும். இப்போ லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்க்ரூ மட்டும் உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நானும் போடும்போதே அதில் சில தப்புலாம் வந்துச்சு, அப்புறம் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரூ மட்டும் வெளியில் வருதுங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டபுள் ஃபுட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஃபுட்டும் அதில் ரைட் லெஃப்ட் ஃபுட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்கு தைக்கும் போது நமக்கு வந்து கார்னர் அடிக்கிறதுக்கு சிங்கிள் ஃபுட் தேவைப்படும் இல்லைங்களா. சிங்கிள் ஃபுட்டில் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இருக்குது, நீங்கள் டபுள் ஃபுட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வாங்கி பாருங்கள், ஈஸி ஃபுட் சேஞ்சர் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.